ஐ லவ் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். இது வந்து எனக்கு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து டிஎம். எப்படி ப்ரோ ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்கீங்க, ஒர்க் அவுட்டும் பண்ணுறீங்க, நம்ம லைஃப்க்கு நம்ம தான் பொறுப்புன்னு பேசுறீங்க, அப்புறம் எப்படி கடவுள் பக்தியோடையும் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு கதை சொல்கிறேங்க. ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்து ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்னால என்னால் நடக்க முடியாமல் ஆயிடுது. ஈவன் ஐ காண்ட் கெட் அவுட் ஆஃப் மை பெட். அது கொரோனா டைமில் என்னால் மூவ் பண்ணவே முடியல. யோசிச்சு பாருங்க, ஒரு ப்ரீ பர்ஃபார்மன்ஸ், ஒரு பீக் த்ரெஷ்ஹோல்டு மெயின்டைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஒரு எக்ஸாக்ட் டைம்ல உங்களோட ட்ராக் ரெக்கார்டெல்லாம் பக்காவாக இருக்கும், டபுள் டிஜிட்ல தான் நீங்கள் ரன்னிங்கே போவீங்க அப்படின்னு இருக்கக்கூடிய காலத்தில் உங்களால் சாலிடாக ஒரு 200 மீட்டர்ஸ் கூட ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக 200 மீட்டர்ஸ் கூட உங்களால் நடக்க முடியல அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் ஒருத்தரால எவ்வளவு பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த விஷயத்தை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமுமே இந்த மாதிரி ஒரு சின்ன காரணத்தினால அவங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியல, மூவ் பண்ண முடியல, அவங்களால அவங்க நினைச்ச மாதிரி அவங்களால இருக்க முடியல அப்படிங்கும் போது அவங்க மனநிலைமை என்ன மாதிரி இருந்திருக்கும்? இந்த நிலைமையில நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், என்னால ஒரு விஷயத்த நான் இனிஷியேட்டிவ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது, என்னால முடியல அப்படிங்கிற காரணத்தினால. இப்பவுமே சரி, ஒரு சில நேரத்தில் ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல எனக்கு தோன்ற விஷயம் தான் அது. நான் வந்து ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரங்களில் என்னதான் நீங்க வந்து பர்ஃபெக்டான பர்சனா இருந்தாலுமே, என்னதான் நீங்க வந்து உங்களை நீங்க ஹை வேல்யூவா நினைச்சிருந்தாலுமே, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டாலுமே ஒரு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம லேக் ஆகும்போது இந்த விஷயத்த கூட நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கண்டிப்பா வரும். நான் உங்ககிட்ட உண்மையா சொல்றேன், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க டிசிப்ளின், மோட்டிவேஷன், என்ன பேர் வேணா கூப்பிட்டுக்கோங்க, அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பொருந்தாது. நம்ம ஒரு மைண்ட் செட்ல, அக்செப்டன்ஸ் மைண்ட் செட்ல இல்லாத போது நமக்கு எவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் போர் பண்ணாலும், எவ்வளவுதான் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும்னு நமக்கே தெரிஞ்சாலுமே கூட நம்மளால அதை ஏத்துக்கவும் முடியாது, ஏத்துட்டு அடுத்த நேரத்துக்கு கொண்டு போகவும் முடியாது. இந்த நிலைமையில எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா, ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன், எஃபர்ட் எடுத்து அந்த விஷயத்த பண்றேன், அந்த விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா போகிறது. ஆனா ஒரு நேரத்துல அந்த விஷயம் என்னால பண்ண முடியல, இல்ல அந்த விஷயத்துக்கு நிறைய தடங்கல்கள் வருது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் வரும்போது ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ஸோ எனக்கு என்னன்னா, என்னோட கண்ட்ரோல்ல என்னென்னலாம் இருக்கும், என்னால இது பண்ண முடியும், என்னால இவ்வளவு எக்ஸ்டென்ட் வர போக முடியும் அப்படிங்கிற ஒரு த்ரெஷ்ஹோல்ட நான் வந்து ஃபுல்லா அட்டைன் பண்றேன் அப்படிங்கிறத விட ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்றேன் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணும்போது சென்டரில் வர டிஸ்கிரிபன்சிஸ்க்கு நான் பொறுப்பெடுத்துக்க முடியாது. அந்த ஒரு நிலைமையில ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத பேசிக்காக பார்த்தோம்னா யூ ஜஸ்ட் சரண்டர் எவ்ரி திங் டு ஹிம். ஆனால் நம்மளால என்ன பண்ண முடியும், சரண்டர் அப்படின்ற ப்ராசஸை நம்ம எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியாது அப்படின்னா அதை நான் பண்ணிடுவேன், அதையும் சரண்டர்னு பண்ணோம்னா அது சோம்பேறித்தனம். என்னால் ஒரு விஷயம் பண்ண முடியாது, அதையும் நான் பண்ணிட்டேன், அதுக்கு மேற்படி என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது அந்த சரண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த ரியலாவே நம்ம பண்ண முடியும். அந்த நேரத்தில் நான் வாக்கரோ ஸ்டிக்கோ வச்சுட்டு ரோட்ல போனேன்னா ஐயோ பாவம் இவனுக்கே எப்படி ஆயிடுது அப்படின்ற மாதிரி மற்றவங்க சொல்லக்கூடாது அப்படின்றனால நைட்டு 12 to 12:30 ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் மட்டும் ரோட்ல நடக்கிற மாதிரி ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1 மந்த்ல 50 வந்து 200 ஆச்சு, 200 வந்து ஒரு 250 மீட்டர் ஆச்சு. இப்படியே போய் ப்ராப்பரா ஒரு 1 கிலோமீட்டர் வரை நடக்கிற வரையும் வந்துட்டேன். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு மோட்டிவேஷன்ன்றது ஒரு சைடு, அந்த விஷயத்தை அட்டைன் பண்ணியே ஆகணும்னு இருக்கக்கூடிய டெடிகேஷன் ஒரு சைடு, அந்த விஷயத்தை அட்டைன் பண்ணாம இருக்க முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய அப்சஷன் ஒரு சைடு, எல்லாத்தையுமே தாண்டி உங்களுக்கு உங்க மேல வைக்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து விட்ரா பாத்துக்கலாம், நீ அவ்வளவு பண்ணிருக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸ்பிரிச்சுவாலிட்டில இருந்தா கண்டிப்பா கிடைக்கும்ன்றது நான் நம்புறேன். எனக்கு இன்னொரு ஐடியாலஜி இருக்கு, நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா, ஒருத்தர் வந்து நான் வந்து ரொம்ப டாலா இருக்கேன், ரொம்ப அசிங்கமா இருக்கேன், நான் இந்த கலர்ல இருக்கேன், எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால மாத்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அவங்க சொன்னாங்க அப்படின்னா ஜஸ்ட் அக்செப்ட் தட். இப்படிதான் லைஃப் இருக்கும். உங்களால பண்ண முடியாத விஷயத்த நீங்க எடுத்துக்கிறது மூலியமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் தான் ஏற்படுமே தவிர அந்த விஷயத்த நீங்க எப்படினாலும் பண்ணிக்க முடியாதுதான். அதே நீங்க அன்ஷேப்டா இருக்கீங்க, உங்களால வந்து 6 பேக் கொண்டு வர முடியும், ஆனா நீங்க ட்ரை பண்ணல. உங்களால வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியும், ஆனா அதுக்கு போட தேவையான இனஃப் எஃபர்ட்டா நீங்க போடல. உங்களால ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும், பட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கீங்க. நீங்க எஃபர்ட் எடுத்தா எதுவா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சர்டைன் கேட்டகரிஸ்ல
நீங்க வந்து ஹெசிடேஷன் காமிச்சு இல்ல வேண்டாம் நமக்கு இது செட் ஆகாது அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வந்து உங்களோட இக்னோரன்ஸ். அதே அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது வரக்கூடிய ஒவ்வொரு தடங்கல்களுக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அந்த தடங்களை தாண்டி போறதுக்காக உங்களுக்கு ஒரு இன்னர் சாட்டிஸ்பாக்சன் வேணும். பிகாஸ் அந்த தடங்களை நீங்க ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க க்ரோ ஆயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே பெரிய விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. அடுத்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல பார்ப்போம். அதுவரையும் ஸ்டே இன் டச். பாய்.